இப்போ இது மாதிரி நடக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? ஏதாவது யூ வாண்ட் டு ரிலேட் வித் எனிதிங்? ஒய்ஃப் கிட்ட ஒத்துக்கிறதா? நான் எதுவுமே சொல்ல, நீங்களாக தான் சொல்லாத சொல்லி இதை நான் இல்லைன்னு சொன்னாலும் உங்களுக்கு உண்மை தெரியும். இன்னொருத்தர் வச்சுக்கிறதும் என்ன யார் என்னன்னு குடஞ்ச எடுக்கிறதுன்னு அது பேசாமல் ஒன்றாடி கூட சந்தோஷமாக இருந்துட்டு போயிடலாம். Lexco Holidays and DAC Developers presents Behind It Straight from the Heart with Rangraj Pandey. Powered by Arabian Garden Seafood Restaurant, Dr. Srivarma, Ayurtharum Ayurveda, Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots, Social Legal, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Naturals, world's fastest growing salon chain, Air Fiber Wi-Fi, Howda Pay, powered by Wakabi. திரு விஜய் அவருடைய அரசியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் யார்கிட்டையுமே பேசலை. நீங்கள் என்னமோ எல்லார்ட்டையும் பேசுகிற மாதிரி அப்படி சில மாதிரியே இருக்காது. ஒரு ட்ராமா தேவைப்படுது, ஒரு ஸ்டண்ட் தேவைப்படுது அரசியல். டெஃபினட்டாக அவருக்குள்ள ஒரு நெருப்பை பார்க்குறீங்க. அது நெருப்பு ஐஸ் கட்டி உள்நோக்கம் இருக்குன்னு பார்க்கலாமா? எங்கள் எல்லாருக்கும் எல்லாமும் தெரியும். ஒவ்வொரு குடிமகனுக்கும் தெரியும். ஏதாவது ஒரு ஃபயர் பார்க்கணும் இல்லையா? இல்லாட்டி ஃபயர் ஏற்படுத்திடணும். ஆமாம், ஏற்படுத்தி ஒன்று அதுவாக 10 கிலோ இல்லாட்டி நம்ம 10 வச்சிடணும். ஓட்டு போடுவீங்களா? அது ஓட்டும். நான்லாம் கியூவில் நிற்கிறது கிடையாது. பிளடி டெமோக்ரஸி. நான் என்றைக்குமே கியூவில் நிற்க தயங்கினவனே இல்லை. விஜய் சார் மாதிரி பொலிட்டிக்கலாக இறங்கி நிற்கிற ஓட்டா இல்லாட்டி அஜித் சார் மாதிரி என்னுடைய கடமையை நான் அங்கே போய் கொடுத்துட்டு போயிடுவேன். எந்த பேட்டர்ன் ஓட்டு போடுறது மட்டும் அங்கே தான் நடக்கும். என்ன இதில் எப்படி சொல்லிட்டீங்க? இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற பல சம்பவங்கள் அன்னைக்கு ஒரு கோபக்கார இளைஞர் அரசியலாக உள்ள இருக்கிறாரா? இது நடக்கலாமே, இது ஏன் நடக்க மாட்டேங்குதுன்ற ஆதங்கம் எல்லா குடிமகனுக்கும் இருக்கும். சூர்யா அரசியலுக்கு வருவார்னு நினைக்கிறீங்களா? இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சி நம்முடைய மூத்த தமிழ் திரைப்பட இயக்குனர், தனக்கென்று ஒரு தனி அடையாளத்தை பதிப்பிட்டிருக்கக்கூடிய திரு செல்வராகவன் இருக்கிறார். அவரிடம் கேட்ப நேரக்குன்னு கேட்கலாம். வணக்கம். 24 வருஷம். ரொம்ப மூத்த இல்லை, அதுதான் இல்லை, அது ஏன் மூத்தங்கிறதுக்கு வந்தது. நான் 24 வருஷமாக இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கீங்க. ஆல்மோஸ்ட் சில்வர் ஜூப்ளி கொண்டாட போகிறீங்க. 27 கிராஸ் பண்ணியாச்சு. 11 படம் தான். அது போதுமா? ஏதாவது ஒரு காரணம் இருக்குதா? அது ஆவரேஜாக 2 வருஷத்துக்கு ஒரு படம் கூட வரலையே. படம் எடுத்துக்கிற டைம் தான். ஸோ 2 விதமாகவும் எடுக்கலாம். அதை போட்டு அவசரப்படுத்தியும் எடுக்கலாம். அதுவாக விட்டால் அதுவே எல்லாம் பார்த்துக்கும். அது ஒரு ஆச்சரியமான விஷயம். அது என்ன தேவையோ அதுவே அமைச்சுக்கோங்க ஒரு திரைப்படம். ஓட்டு போடுவீங்களா? அது ஓட்டும். நான்லாம் கியூவில் நிற்கிறது கிடையாது. பிளடி டெமோக்ரஸி இதெல்லாம் சரியில்லை. அப்படி நான் என்றைக்குமே கியூவில் நிற்க தயங்கினவனே இல்லை. அங்கே இருந்து ஓட்டு போடல. அது விஜய் சார் மாதிரி பொலிட்டிக்கலாக இறங்கி நிற்கிற ஓட்டா இல்லாட்டி அஜித் சார் மாதிரி என்னுடைய கடமையை நான் அங்கே போய் கொடுத்துட்டு போயிடுவேன். எந்த பேட்டர்னில் உங்களுடைய ஓட்டு போடுற விஷயம்? இந்த செகண்டில் உங்கள் மனசு எது தோணுதோ அதுதான். என்ன இதில் எப்படி சொல்றீங்க? பிளான்லாம் பண்ணுறது அன்னைக்கு காலையில் 7 மணிக்கு இந்த மைண்டில் வருது. அதெல்லாம் அந்த பூத்தில் உங்களுக்கு தோணும் ஒன்று, ஒரு யோசனை ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த பாத்ரூம் மாதிரியே இந்த பூத்தை வச்சுட்டீங்க. அந்த இடத்துல எனக்கு அங்கே நம்மளுக்கு தோணும், ஓ இது பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அப்படி வர முன்னாடி ஒரு ஐடியா இருக்கும்ல உங்களுக்கு, இது தே ஆர் டூயிங் பெட்டர், இவங்க ஒஸ்ட் ஃபெல்லவாக இருக்கிறாங்க, இவங்க இருக்கலாம், இவங்க இருக்கக்கூடாது, இவங்க வந்துடலாம், வரக்கூடாது. அதை யோசிச்சா நம்ம யார் யோசிக்கிறது இல்லை. ஓட்டுக்கு நீங்கள் எல்லாருக்குமே ஒரு கருத்துக்கள்ன்றது இருக்கும், அது இல்லாமல் இருக்காது. ஸோ எனக்கும் இருக்கும் டெஃபினட்டாக. ஆனால் ஓட்டு போடுறது மட்டும் அங்கே தான் நடக்கும். என்ஜிகேல நீங்கள் திரு சூர்யாவை ஒரு கோபக்கார இளைஞர், அக்ரெசிவான ஒரு, ஸோ அதில் உங்களுடைய பொலிட்டிக்கல் சைடும் நம்ம பார்க்க முடிஞ்சது. நான் ஒரு ஐடியாவோட நிறையா சொல்கிறாங்க. இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிற பல சம்பவங்கள் அன்றைக்கி படமாகவே பண்ணிட்டாரு செல்வராகவன் அப்படின்னு. அந்த ஐடியா, அந்த ஒரு கோபக்கார இளைஞர் அரசியலாக உள்ளே இருக்கிறாரா? அது படமா? ஐ திங்க் நான் மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு தமிழன் இந்தியன் எல்லார் மனசுலேயும் ஒரு கோவக்கார இளைஞர் இருப்பார் டெஃபினட்டாக. அவருக்கும் சில ஒலிகள் இருக்கும். அவரும் இது நடக்கலாமே, இது ஏன் நடக்க மாட்டேங்குதுன்ற ஆதங்கம் எல்லா குடிமகனுக்கும் இருக்கும். அது நம்மளோட உரிமை. அது அதோடைய வடிகால் தான் என்ஜிகே. வடிகால் தான் என்ஜிகே. சூர்யா அரசியலுக்கு வருவார்னு நினைக்கிறீங்களா? அது அவரை தானே கேட்கணும். உங்களோட அப்சர்வேஷனில் நீங்கள் பார்த்தீங்களா, சில விஷயங்களில் நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுவீங்களா உள்ள வருவாருன்னு நினைக்கிறேன். வருவார்னு நினைக்கிறீங்க? அதுக்காகத்தான் நான் நான் கேட்டேன். அப்பாவுடைய அரசியல் அண்ட் உங்கள் அரசியல் ரெண்டுக்கும் அடிப்படை வித்தியாசம் இருக்குதா? அப்பாவுடைய பொலிட்டிக்கல் விஷ், அவருடைய சைடு அண்ட் உங்களுடைய டிஃப்ரென்ஸ் இருக்குதா, இல்லாட்டி சேம் ட்ராவலாக போதா? எனக்கு அவரோட விஷன் வியூவே தெரியாது ஆக்சுவலாக.
அது எப்படி தெரியாமல் இருக்கும்? எங்களுக்கே தெரியும் bro. தனித்தனியாக தானே இருக்கும். இருந்தாலும் நீங்கள் வந்து நீங்கள் தனித்தனியான இன்னைக்கு தானே உங்களுடைய அட்லீஸ்ட் 25 வயசு வரைக்கும் நீங்கள் கூட சேர்ந்துருக்க மாட்டீங்களா? இருந்திருப்பீங்களா? அதான் இல்லை, நான் ஒரு படம் ஓடனோடனே ஓடிட்டேன் வீட்டை விட்டு. துள்ளுவதில் இதுக்கு மேலே ரோதனை தாங்க வேணாம் அப்படின்ட்டு. ஸோ அந்தளவுக்கு யோசிக்க மாட்டோம். அவரோட வியூ டெஃபினட்டாக எனக்கு என்னன்னு கூட தெரியாது. எங்களுக்கு தெரியும். பொலிட்டிக்கலாக தமிழ்நாடு வந்து நீட்ஸ் எ சேஞ்ச் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிறைய விஷயங்கள் மாற்றப்படணும்னு நினைக்கிறீங்களா? இது வந்து ரொம்ப காமெடியான பாலிட்டிக்ஸாக போயிட்டுருக்கு, வி நீட் டு சேஞ்ச் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்க தானுங்க செய்யும். எல்லாமே நம்ம வந்து ஒரு சிங்கப்பூர் போகிறோம், சரி நம்ம ஊர் எப்படி மாறும், அந்த தூய்மையான சாலைகள், அவ்வளோ வசதி, சைனாவை பார்க்குறோம், சரி நம்ம நாடும் சீக்கிரம் மாறணும், எப்போ மாறும், நம்ம உயிரோடு இருப்போமா, அந்த விஷயம் எல்லாருக்கும் தோன்றது தானே. நம்ம வாழ்நாளுக்குள்ளே அதை பார்த்துருவோமா? அது வந்து 3-4 தலைமுறை அப்படியே யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம அது மாதிரி அடுத்து என் பிள்ளைகளாவது அதை பார்த்துடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போயிட்டுருக்கோம். திரு விஜய் அவருடைய அரசியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு திரை உலகத்துலேருந்து வந்தவரா நம்ம பார்த்துக்கோம். ரஜினி சார் வருவாரான்னு இயங்கிட்டு இருந்தாங்க. கமல் சார் வந்தார், அவருடைய பொலிட்டிக்கல் சைடு எடுக்கிறாரு. விஜய் சார் இப்போ வந்து உள்ள என்ட்ரியாக கொடுத்துருக்காரு. ஒரு நடிகராக நீங்கள் அவரை பார்த்தது, ஒரு திரைக்கு பின்னாடி அவரை பார்த்தது, இன்றைக்கி வந்து அவருடைய பொலிட்டிக்கலாக எப்படி அப்சர்வ் பண்ணுறீங்க? இல்லை, நடிகரை நான் கூடயே நடிச்சிருக்கேன் ஒரு படம், திங்க் பீஸ்ட்டுன்னு. ரொம்ப அமைதியானவர் ஆக்சுவலாக. அவர் பேசாமல் உட்காந்துரு. நீங்கள் 2 பேரும் பக்கம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இல்லை, பேசியிருந்துருக்கலாம். இல்லை, இது அவரும் பேசலை, நானும் பேசலை. முதல்ல ஒரு அலோ அதோட சரி, அவர் யார்கிட்டையுமே பேசலை. அது அப்படியே ஒரு சேர். நீங்கள் என்னமோ எல்லார்ட்டையும் பேசுகிற மாதிரி. நானும் பேசலை. அவர் ஒரு பக்கம் உட்காந்து, நீங்கள் ஒரு பக்கம் வந்துருக்கீங்க. அவ்வளோ நேரம் ஸ்பாட்டில் ஒரு ஸ்டார் உட்காந்தே இருக்காருது. நான் கூட தம்மடிக்கு போவேன், வெளிப்படையாக சொன்னால். அவர் அப்படியே சிலை மாதிரியே இருக்கார். இப்போ இந்த ஒரு பொலிட்டிக்கலாக அவருடைய ஆக்டிவிட்டீஸ் பார்க்குறீங்களா? டெஃபினட்டாக எல்லாம் பார்ப்போம். அவர் தோணியிருக்கா அது அந்த பீஸ்டில் உட்காந்து இந்த விஜய் தானே இது இங்கே போய் அவரே தாங்க இவர், டெஃபினட்டாக அதுதான். Do you see any spark there? ஏதாவது ஒரு நெருப்பு தெரியுதா உங்களுக்கு அங்கே ஏதாவது? அவர் வந்து உள்ளேருந்து பேசுகிறாருன்னு நினைக்கிறீங்களா, இல்லை என்ஜிகே படம் மாதிரி டைலாக் பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, நான் அது ஓப்பனாக சொல்லிவிடுவேன். என்னவோ ஒன்று இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஃபயரா, ஸ்பார்க்கா? ஆமாம், என்னமோ இருக்குது, என்னால் சொல்ல தெரியல எனக்கு இதுன்ட்டு. ஆனால் என்னமோ ஒன்று டெஃபினட்டாக இருக்குது. அவருக்குள்ளே ஒரு நெருப்பை பார்க்குறீங்க? அது நெருப்பு ஐஸ் கட்டி, ஆனால் என்னமோ ஒன்று இருக்குது ஆக்சுவலாக. உள்நோக்கம் இருக்குதுன்னு பார்க்கலாமா? இல்லை, ஒரு நீங்கள் சொன்னது கரெக்டு தான். ஸ்பார்க் ஆக்டர்ஸ் சொல்கிறோம்ல, நம்ம இவங்க நயன்தாரா மிகப்பெரிய ஸ்டார், அந்த மாதிரி ஒரு பார்க்கும்போது ஐ திங்க் எல்லா மக்களுக்கும் தோணியிருக்கும் டெஃபினட்டாக. ஆனால் எனக்கு தெரியுது இது அந்த முகத்தோட மாற்றங்கள் இதெல்லாம் வச்சு நான் சொல்லுவேன், இது ஏதோ ஸ்பார்க் இருக்குது டெஃபினட்டாக. நம்ம சில காட்சிகளை பார்ப்போம். இது ஒரு பயங்கரமான ஒரு நெஞ்சில் மிதிக்கிற மாதிரியான ஒரு வசனமாகவும் ஒரு காட்சியாகவும் இருக்குது. அப்படி தான் இன்றைக்கி அரசியல் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? வித் ஆல் ட்ராமா. இதை நான் வந்து இல்லைன்னு சொன்னாலும் உங்களுக்கு உண்மை தெரியும். இதை நான் ஆமான்னு சொல்லி வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு நம்ம ஊரில் ஒவ்வொரு இந்தியனுக்கும் தெரியும் என்ன நடக்குதுன்னு. அதனால தான் நீங்கள் ஓகே, நீங்கள் நம்மளுக்கு ஒரு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வாக்கும் நம்ம கொடுக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே எந்த இந்தியனும் தூங்குறதில்ல. ஒருத்தரையும் ஓகே அன்றைக்கி போய் அவர் எந்த ஓட்டு போடுறாரு, யார் வராங்கன்றது டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஆச்சரியமாக இருக்கும். அது குடிசையிலும் இருக்கிறவங்களுக்கும் பெரிய தாட் ப்ராசஸ் இருக்குது. யாருமே வந்து பண்ணுறதில்ல, அது நல்லா தெரியும் எனக்கு. மரணம் தான் அது மாதிரி ஒரு ட்ராமா தான் வந்து அரசியலே தீர்மானம். இந்த படத்தில் இப்படி இல்லை நான் அதுக்காக தான் அது அடுத்த வார்த்தை. ஒரு மரணம்னா மரணம் இல்லை, ஒரு ட்ராமா தேவைப்படுது, வந்து ஒரு ஸ்டண்ட் தேவைப்படுது அரசியல்லையும். டெஃபினட்டாக ஏதாவது ஒரு ஃபயர் பார்க்கணும் இல்லையா? இல்லாட்டி ஃபயர் ஏற்படுத்தி விட்டுரும். ஆமாம், ஏற்படுத்திக்கணும். ஒன்று அதுவாக பார்த்திக்கணும், இல்லாட்டி நம்ம பற்ற வச்சிடணும். அப்படிப்பட்ட நிலமை தான் இருக்குது. யூ கேன் see the ட்ராமாஸ் தேரில். ரொம்ப பெரிய அது ஒரு வேர்ல்டு டோட்டலாக. இப்போ என்னோடய உலகத்தில் தான் எனக்கு தெரியும் என்னன்ட்டு. அடுத்து பார்க்கலாம். பயங்கரமான ட்ராமா, எமோஷன்ஸ் உள்ள. அவங்க எவ்வளோ பொறுப்பார் அவரும். கத்தி கேட்டுகிட்டே இருந்தா சரி ஆமாங்கன்னு போட்டு உடைச்சிடுறாரு. இப்போ இது மாதிரி நடக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? ஏதாவது யூ வாண்ட் டு ரிலேட் வித் எனிதிங்?
happening today? ஒய்ஃப் கிட்ட ஒத்துக்கிறதா? நான் எதுவுமே சொல்ல, நீங்களா தான் சொல்லாத சொல்லி. நீங்கள் மாற்றுறதை பொறுத்து. சில சமயம் ஆமான்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம். நிறைய விஷயம் உங்களுக்கு அதுக்கு டைமே, அது மிகப்பெரிய வேலைங்க. இன்னொருத்தர் வச்சுக்கிறதும், அவங்களுக்கு ஃபோன் வந்தால் அங்கே ஓடுறதும், தனியாக ஓடுறதும், இதை பார்த்தா இவங்க வந்து நம்மளை என்ன யார் என்னன்னு குடஞ்ச எடுக்கிறதையும், அது பேசாமல் ஒன்றாடி கூட சந்தோஷமாக இருந்துட்டு போயிடலாம். ஈஸியாக. ஆமாம், அதுவும் இல்லைன்னா தனியாகவே இருந்துட்டு போயிடலாம். நிம்மதி இன்னும் ஒரு ஓனர்ஷிப் பஞ்சாயத்து வராது. யார் ஓனர் யாரோட. அடுத்த காட்சி பார்த்தோம். உண்மையான வார்த்தை சொல்கிறேன். என்ன பெரிய ஆக்சுவலான பஞ்சு டைலாக் இதுதான். நீங்கள் சினிமாவில் மற்ற கடலில் காட்டுற பஞ்சு டைலாக் கூட வந்து. ஆமாம், மைக்கேல் ஜாக்சனே சொல்லியிருக்காரு, லோன்லினஸ் அட் த டாப். ஸோ அது ஒன்றும் தவிர்க்க முடியாத விஷயம். மேலே வர 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 உயரம் ஏற ஏற பிரச்சனைகளும் வந்து பெரிய லெவலில் வந்துருக்கும். இல்லை, அது உயரம் உங்களை தனியாக ஒதுக்கிடுவாங்கன்னு சொல்கிறாரு. இல்லை, உயரமான இடத்துக்கு போகும்போது நீ தனியாக தான் இருக்கணும், தனியாக ஆக்கப்படுவாய். அது கரெக்டாக சொல்ல. உயரங்கிறதே அதுதானே, அது வந்து மற்றவர்கள்ட்ட இருந்து மேலே உயர்ந்து நிற்பது. அந்த உயரங்கிறது தனிமையும் சேர்ந்ததாக மாறிடுது. ஆமாம். ஒரு டைரக்டராக இவ்வளோ பெரிய ட்ராவல் பண்ணிட்டு இருந்த திரு சுந்தர் சி டவார்னு போய் ஒரு வேட்பாளர் நிற்கிற இதை நீங்கள் அந்த நியூஸை கேள்விப்பட்டோன்னே ஹவ் யூ ஃபீல்? ஐ ஃபெல்ட் ஹாப்பி. டெஃபினட்டாக அந்த தொகுதிக்கு நிறைய நல்லது நடக்கும்னு அனைத்தரமாக சொல்லுவேன். ஏன்னா நம்மளை ஃபுல்லாக சிரிக்க வச்சுட்டே இருந்தவர் தொகுதி மக்களையும் சிரிக்க வைப்பாருன்னு நம்புகிறேன். அது ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சா? அண்ணி யார் வேணுமா, நீங்களும் ஆகலாம், நானும் ஆகலாம். பட் கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவர் ரொம்ப பிஸியான டைரக்டர் அவர். சரி, இப்படி திடீர்னு ஒரு வேட்பாளர். நம்ம இந்த பக்கம் பார்க்குறோம், ராதிகா சரத்குமார் 2 பேருமே பொலிட்டிக்கலாகவும், இந்த பக்கம் குஷ்பு அவங்க தான் வந்து ஃபுல்லாக பொலிட்டிக்கல் ஆக்டிவாக இருந்தாங்க. படக்குன்னு வந்து சுந்தர்சி வேட்பாளர் எங்களுக்கே சர்ப்ரைஸ் ஆச்சு. வேறு ஏதாவது சுந்தர்சியா அப்படின்னு பார்த்துட்டு. Behind It Straight from the Heart with Rangaraj Pandey. Title sponsor, Let's Go Holidays, Travel Beyond Boundaries, and DAC Developers, South India's trusted home developer. Powered by Arabian Garden Seafood Restaurant, ever fresh and ever delicious seafood dishes, இப்போது தமிழகமெங்கும். டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகமெங்கும். கார்த்திபுரம் 200 acre township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Social Legal, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Naturals, world's fastest growing salon chain. Air Fiber Wi-Fi, all-in-one plans, Wi-Fi plus OTT plus IPTV. Pay 6, get 6 months free. Howda Pay powered by Workabi, a unified platform for finance, accounts in HR. Lexco Holidays and DAC Developers presents Behind It Straight from the Heart with Rangaraj Pandey. Powered by Arabian Garden Seafood Restaurant, Dr. Srivarma Ayiltharum Ayurveda, Karthipuram, Coimbatore's 200 acre Dream Township Premium Plots. Social Legal, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Naturals, world's fastest growing salon chain. Air Fiber Wi-Fi, Howda Pay powered by Workabi.